நம்ம 90 நாள் சேலஞ்சில் பார்ட் டைமாக ஸ்விக்கி போயிட்டு ஃபுல் டைமாக ரெஸ்டாரண்ட் போயிட்டு எப்படி 75,000 ஏர்ன் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 68 இன்னைக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டாமார்ட்டில் தான் நமக்கு வந்திருக்கு. நிறைய திங்ஸ் ஆர்டர் போட்டிருப்பாங்க போல். பேகு நல்லா வெயிட்டாக தான் இருந்துச்சு, தூக்க முடியாமல் தான் தூக்கிட்டு போனோம். பள்ளிப்பாளையத்தில் நமக்கு லொக்கேஷன் வந்துருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக போய் டெலிவரி கொடுத்துட்டு அடுத்த ஆர்டருக்கு நம்ம கிளம்பியாச்சு. அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 2 ஆர்டர் வந்திருக்கு நமக்கு A2Bலேருந்து. 2 ஆர்டருமே பிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு. என்னடா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி ஆர்டர் நமக்கு வச்சு செஞ்சு விட்ருச்சு. கடைசி ஒரு ஆர்டர் இருந்தது, அதுவும் பிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிளம்பியாச்சு. லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது, ஆனால் இடத்த பார்த்தா வெறும் கிரவுண்டு மட்டும் தான் இருக்குது. வீடிங் காணும், ஒன்றையும் காணும். யார்கிட்ட டெலிவரி கொடுக்குறதுன்னு தெரியல. கஸ்டமர் ஒரு லொக்கேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. 2 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட், பெருசாக எதுவும் இல்லை தான். ஆனால் அந்த ஆர்டரை நான் முடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எனக்கு டைம் எடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிவரி கொடுத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பெட்ரோல் போக நமக்கு 754 ரூபா கிடச்சிருக்கு. ப்ளஸ் 55,304 கூட்டினோம்னா 56,058 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்.